அம்மா மீனா, அழாதம்மா. போஸ் இல்லைங்கிற குறைய தவிர நீ ஒரு அமங்கலமான பொண்ணு இல்லைன்னு நம்ம ஊர் மக்களே சொல்றாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டாவது நீ உன் சோகத்தை கட்டுப்படுத்திக்கம்மா. என்ன தாத்தா அது? அம்மா இல்லாத பிறந்த வீடு, புருஷன் இல்லாத புகுந்த வீடு. பொம்பளையா பிறந்துட்டு எவ்வளவு வேதனையை தான் அனுபவிக்கிறது. உங்களுக்கு அது தெரியாது தாத்தா. மீனா, மீனா, அழாதம்மா. மீனா, அழாதம்மா, அழாத. அம்மா மீனா, அம்மாவானாலும் அத்தையானாலும் உனக்கு எல்லாமே நான் தான். கடைசி வரைக்கும் நான் உன்னை பாத்துக்குவேம்மா. என்ன நீ நம்புமா? ஆமா மீனா, இனி நீ எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருக்கணும்மா. போஸ் திரும்பி வரமாட்டான், அதுதான் உண்மை. ஆனாலும் நாம வாழ்ந்தாகணும்மா. இதுதான் வாழ்க்கை. அந்த உண்மையை ஜீர்ணிக்கிறது தவிர நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாதுங்கிறப்போ நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்மா. அழாதம்மா. இது பாரு, நீ கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்க. பாரதி, மீனாவை கூட்டிட்டு போ. வாமா. போமா. என் கையளவு கூட இல்ல, ஏன் நீ என்ன பாடாப்படுத்துற? வாடா, என் வாழ்க்கையை குட்டிச்சோறாக்கி என் குடும்பத்தையே பிரிச்சு வச்சது இந்த ஸ்கூட்டர் தான். என் அக்கா சொன்னது உண்மைதான் மாமா. இது உண்மையாவே காயலாங்கடைக்கு போக வேண்டிய வண்டி தான். சரி, இதை ஓரம் கட்டிட்டு உள்ள வாங்க. வா மாமா. சரி வா போலாம். என்னடா, ஏதாவது சீக்கிரட்டா? இல்ல மாமா, உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். என்னடா நீ, உனக்கு எனக்கு நடுவில் என்ன தேங்க்ஸ் எல்லாம்? உண்மைதான் மாமா, நீ மட்டும் இல்லைன்னா இந்த விஷயத்த நான் சாதிச்சிருக்கவே முடியாது. போடா, உனக்கு இந்த அணில் உதவி தேவையா என்ன? நீ நினைச்சா பாலத்தையே கட்டுவ, சீதாவை காப்பாத்தின ஹனுமானாவே மாறுவ. நீ என்ன பாராட்டிட்டு இருக்க, நான் உன்னை பாராட்டலன்னு வந்திருக்கேன். எல்லா ஆம்பளைங்களும் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டிய அவளா திரும்பி வரட்டும்னு நினைச்சு விட்டுருவாங்க. ஆனா நீங்க எங்க அக்கா உங்களை பாடா படுத்தினாலும் அவளை கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நான் கேட்டவொன்னு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. உங்களால அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நரசிம்மாவை சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணதும் இல்லாம 7 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. தெரியும் தெரியும். அப்பேற்பட்ட ஆளு வெளியில இருந்தா எவ்வளவு கொடூரமோ அதை விட பெரிய கொடூரம் அவனை பத்தி எனக்கு முழுசா தெரியாம இருந்ததுதான். அவனை உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவள் ட்ராப் பண்ணதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ண. தேங்க்ஸ் மாமா. அதெல்லாம் விடுறா. அவன் எனக்கு எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் எங்கிட்டயே உன்னை கொலை பண்ணுவேன்னு சொன்னானே, அப்பவே எனக்கு பத்துக்கிட்டு வந்துச்சு. அப்பேற்பட்டவனை விட்டு வச்சா உண்மையிலேயே அவன் உன்னை ஏதாவது பண்ணிருப்பான். அதனாலதான் கரெக்ட் டைமா பார்த்து சரியா மாட்டி விட்டுட்டேன். நீங்க உண்மையாவே கிருஷ்ணன் தான் மாமா. உன்ன மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசர் என்ன பாராட்டும் போது என் உடம்புல அப்படியே ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி இருக்கு. சரி சரி, ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. பாவம் அப்பாவி பொண்ணான மீனாட்சி இப்ப வெளியே வந்துட்டால. சர்க்கிள் ஜெயில் சர்க்கிள்குள்ள மீனாட்சி வெளியே வந்துட்டா, கதை முடிஞ்சிருச்சு. சரி, நான் போயிட்டு வரேன் மாமா. அப்போ என் வாழ்க்கை, என்னோட நெக்ஸ்ட் டாஸ்க் உங்க வாழ்க்கை தான்.
சொல்லு சுரேந்தர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியடா. தேங்க்யூ. நினைச்சது நடக்கணுன்றதுக்காக ஒன்னையும் பாடப்படுத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. இல்லடா, அப்போ பயந்து போய் நான் உண்மையை சொல்லாததுக்கு இப்ப வெக்கப்படுறேன்டா. கடைசியில உண்மையை சொல்லி ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி பண்ணதுக்கு சந்தோஷமா இருக்குடா. நீ ஒரு போலீஸ்காரன். குற்றவாளிங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் தூக்கி போட வேண்டியது உன்னோட வேலை. அது ஓன் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருந்தாலும் சரி. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் மாதிரி ஐயோக்கு நீ பிடிச்சு கொடுத்த பத்தியா? யுவர் கிரேட்ரா. எனிவே, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள்ரா. கீப் இட் அப். பாய். ஓகேடா, பாய். கங்க்ராட்ஸ். எதுக்கு? நீ ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா நினைச்சு பெருமைப்பட்டுக்கிற இல்லையா? அதுக்குதான். கெட்டதை ஓரம் கட்டி நல்லதை அதே இடத்துல நச்சுன்னு நிக்க வச்சுட்டேன். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. என் டியூட்டியை நான் செஞ்சேன். உன்னோட டியூட்டி ஜெயில கைதிங்க ஓடி போகாம பாத்துக்கிறது தான். நேரத்துக்கு சாப்பாடு போடுறதும் டைம்க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதும் தான். அதே எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல இப்படி மூக்க நுழைச்சிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை மாட்டி விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சியே தவிர எல்லாத்துக்கும் காரணமான என்ன அப்படியே விட்டுட்டியே. அதனாலதான் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அந்த பாவத்தை உனக்கு காட்டினதுதான் நீ என் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க. இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள கைதிகளோட கைதியா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்ப. எதுக்காக அப்படி ஒரு பாவத்தை நீ என் மேல காட்டுற? புழுப்பூச்சியெல்லாம் என் டார்கெட் இல்ல. நான் சாதாரண புழுப்பூச்சியா இல்ல கொத்துற பாம்பான்னு மீனாவோட வாழ்க்கைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு தெரியலையா? மீனாவோட வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு ஏற்கமே ஏற்பட்டுச்சு. ஆசைப்பட்டவன் கிடைக்கலங்கிற வெறி, உனக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைச்சிருச்சேங்கிற பொறாமை, கை நிறைய பணம், அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எப்படிப்பட்ட வேலையும் செய்யறதுக்கு அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இது எல்லாதான் உன்னை கெட்ட வழியில போக வச்சிருக்கு. இது எல்லாம் ஓரம் கட்டினா உனக்குள்ளேயும் உண்மையான காதல் இருக்கு. அதனாலதான் போஸ் மேல காதலை வளர்த்துக்கிட்டேன். உனக்கு ஆதரவு கொடுக்குற மனசு இருக்கு. அதனாலதான் போஸ் மீனாவை காதலிக்காதது தெரியாத வரைக்கும் மீனா ஒரு சொந்த அக்காவை நீ ஆதரிச்ச. மீனா மாதிரி நீயும் ஜெயிலுக்குள்ள போய் கஷ்டப்படுறத நான் விரும்பல. அதனாலதான் உன் பேரை நான் சொல்லல. தப்பு செஞ்சவங்க மட்டும் இல்ல, தப்பு செய்ய தூண்டினவங்களும் குற்றவாளிங்க தான். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களோட கையாளுங்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்காரங்களே அப்பாவிங்களை தண்டிக்கிறது தான் தப்பு. அந்த தப்பை பண்ணதுக்கு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அட்லீஸ்ட் இப்போவாது உனக்குள்ள இருக்க குற்ற உணர்வுகளை தூக்கி போட்டுட்டு மீனா மாதிரியான நல்ல மனுஷங்களை நேசிக்க ஆரம்பி. அந்த வாய்ப்பு உனக்கு இன்னும் மிச்சம் இருக்கு. நான் சாதாரண புழுப்பூச்சியா இல்ல கொத்துற பாம்பான்னு மீனாவோட வாழ்க்கைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு தெரியலையா? மீனாவோட வாழ்க்கையை பார்த்தும் போதுதான் உன்னோட வாழ்க்கை மேல எனக்கு இறக்கமே வந்துச்சு. ஆசைப்பட்டவன் கிடைக்கலங்கிற வெறி, உனக்கு கிடைக்காதது மத்தவனுக்கு கிடைச்சிருச்சேங்கிற பொறாமை, உனக்குள்ளேயே உண்மையான காதல் இருக்கு. உனக்கு ஆதரவு கொடுக்கிற மனசு இருக்கு. மீனா மாதிரி நீ ஜெயிலுக்குள்ள போய் கஷ்டப்படுறத நான் விரும்பல. அதனாலதான் உன் பேரை நான் சொல்லல. என் தலையெழுத்து சரியில்லாம இந்த வீணா போனவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் மட்டும் லஞ்சம் வாங்கி இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அவ மட்டும் அப்படி இருந்திருந்தா 2 வேலைக்காரி வச்சிருந்திருப்பேன். அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு மகாராணி மாதிரி இருந்திருப்பேன். அம்மா, ஐ காரு. ஐயோ, ஏங்க அடி ஏதாவது பட்டுச்சா? முதல்ல கைய கொடுங்க. வைரம், இந்த செட் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடி ஏதாவது பட்டிருக்கா? ஏதோ
கொஞ்சம். வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். பரவாயில்லைங்க, இடிச்சது கார் தானே. அதுவே ஏதாவது ஓட்டு ஸ்கூட்டரோ இல்ல ஓட்டு சைக்கிளோ இடிச்சிருந்தா கவலைப்பட்டிருப்பேன். இது என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நல்ல காரு. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? என்னங்க நீங்க காரால வந்து இடிச்சிட்டு நான் போறேன்னு என்கிட்டயே சொல்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது நான் டிராப் பண்ணட்டுமான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா பண்றேன். எங்க போனோம்? இப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர். கார் ஏறினதுக்கு அப்புறம் சொல்றேன். இருங்க, காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. எங்க போகணும்? இப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அங்க இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். எதுக்கு? ஏன் அப்படி? எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லி கார்ல ஏறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளவு சீக்கிரமா இறங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என் வீடு இங்கதான் பக்கத்துல, ஜெயில் குவார்டர்ஸ். ஜெயில் குவார்டர்ஸ்குள்ளயா? ஆமா ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்து போயிட்டு பாத்தீங்களா? அந்த ஜெயில ஜெயிலரா வேலை பார்த்துட்டு இருக்கான். பேரு ஷாம். ஷியாமா? என்னங்க நீங்க திடீர்னு நிறுத்திட்டீங்க? அப்படின்னா நீங்க 4-5 கிலோமீட்டர் இல்ல, என் கூட 10 கிலோமீட்டர் கூட வர வேண்டியதா இருக்கும். அவ்வளவு தூரம் எதுக்கு போகணும்? ஜெயிலரோட அக்காவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு. அப்படியா? உங்க கார் மாதிரியே உங்க வீடும் அழகா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். நீங்களே பார்க்க தானே போறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? அமுதா. ஆமா, உங்க பேரு? தேவயானி. அடடா, ரொம்ப நல்லா இருக்கே. அம்மாடி, எவ்வளவு பெரிய வீடு. காரு எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இந்த கார் யாரோடது? என்னோடதுதான். 2 காரா? இன்னொரு கார் கூட இருக்கு. இன்னொரு காரா? எங்க இருக்கு? அப்பா வெளியே கொண்டு போயிருக்காரு. அப்படின்னா மொத்தம் 3 கார்னு சொல்லுங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. நீங்க ஏன் கூட இருக்கீங்க, ஆனா கதவு திறந்திருக்கு. உள்ள வேலைக்காரங்க இருக்காங்க. அப்படியா? வாங்க. எவ்வளவு பெரிய வீடு. ஐயோ, என்னாச்சுங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தலையே சுத்துது. உண்மையை சொல்லணும்னா இந்திரலோகத்துல இருக்கிற ரம்ப மாதிரி இருக்கீங்க நீங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. ஹாய் ஷோஃபா. வாங்க, நீங்களும் உட்காருங்க. அட, சாரி ரொம்ப அழகா இருக்கு. டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? உங்களை பார்த்ததுமே என் வயிறே நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் வேணும். சொல்லுங்க. இப்ப நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, அதனால அடிக்கடி நீங்க என் வீட்டுக்கும் நான் உங்க வீட்டுக்கும் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கணும். வருவேன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணணும். பண்ணுங்க. ஷூர். ஷூர் எல்லாம் இல்ல, இப்படி சத்தியம் பண்ணணும். அம்மாடி, நீங்க எங்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். இவ்ளோ பெரிய பணக்காரங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்கணும் இல்லையா? நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன குறை? நீங்க எதை நினைச்சாலும் உங்க காலடியில வந்து விழப்போகுது. எல்லாமே காலடியில வந்து விழாது இல்லையா? நாமளா அதை தேடி விரும்பி போனா கூட. சரி, அதெல்லாம் விடுங்க. வீட சுத்தி பார்க்கலாம் வாங்க. இருட்டாக போகுது. நான் எப்படி மறுபடியும் வீட்டுக்கு போக முடியும்? நான் கார்ல டிரைவர் கொண்டு போய் விட சொல்றேன். என்ன அது? நாம வரும்போது ஒரு கார்ல வந்தோமே, அந்த கார்ல நான் போக மாட்டேன். கீழே இன்னொரு கார் இருக்குல்ல, அந்த கார்ல தான் போவேன். சரிங்க. சரி வாங்க, கார்ல ஏத்தி விடுங்க. வாங்க.
அம்மு, மார்க்கெட்டுக்கு காலையில போன, எதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு? என் ரேஞ்சுக்கு ஏத்த ஃப்ரெண்ட மீட் பண்ண போனேன். அப்படி ஒரு பங்களாவை நீ வாழ்க்கையிலேயே பார்த்திருக்க முடியாது. என் வாழ்க்கையில நான் பார்க்கலனாலும் எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அவ்வளவு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட் யாரு? தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கா. அடடடடடா, எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு பெரிய காரு. அவங்க வீடே ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கு. நம்ம வீடு இருக்கே நரகம் மாதிரி. ஓஹோ, அந்த தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த தெய்வ கன்னிகை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவயானி.